வியூவர்ஸ், இன்னைக்கு உலகம் முழுவதும் முக்கியமா பேசக்கூடியது தான் ஈரான் இஸ்ரேல். ஈரான்ல உள்ள 100 இடங்கள்ல தாக்குதல் செஞ்சிருக்காங்க. முக்கியமா ஈரான்ல அணுகுண்டு ஆயுதம் தயாரிக்கும் இடங்கள்ல தாக்குதலை செஞ்சிருக்காங்க. இதுல 100க்கு அதிகமான மக்களும் உயிர் இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50க்கும் மேலான மக்களும் காயமும் அடைஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல் மேக்சிமம் இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தூரம் ஒரு 2000 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர்ல அங்கிட்ட இருந்து தான் இந்த தாக்குதலை ஈரான் செஞ்சிருக்காங்க. நீ மட்டுமா என்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு ஈரான் பதிலுக்கு தாக்குதல் ஒன்று செஞ்சிருக்காங்க. இஸ்ரேல்ல உள்ள பலவிதமான கட்டிடங்களும் நொறுக்கப்பட்டிருக்கு. பல உயிர்களும் அதுல போயிருக்கு. அதுல இருந்து கட்டிடங்கள் மாட்டிக்கொண்ட மக்களை மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு ராணுவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈரான் தாக்குதல் இஸ்ரேல்ல உள்ள இரும்பு கவசம்னா நம்ம வேற நாட்டுகள்ல இருந்து ஒரு ஏதாச்சும் வானத்துல ஏதாச்சும் ஒரு பொருட்கள் தாக்க வருதுன்னா இங்க இருந்து அதுக்கு முன்னுக்கு அந்த தாக்க வர ஆயுதங்கள்ல இங்க இருந்து தாக்கிறோம். அதுதான் ஒரு இரும்பு கவசம்னு சொல்றாங்க. ஈரான் தாக்குதல்ல அந்த இரும்பு கவசங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு அந்த ஈரான்ல உள்ள தாக்குதல் மிக ஒரு பெரிய அளவுல இருந்திருக்கு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பல நாடுகள் இருக்கு. இந்த பல நாடுகள்ல உள்ள விமான போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டா இந்த விமான போக்குவரத்து போய் ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடந்துகிட்டு இருக்க போது விமானத்தில் பயணிக்கும் பயணிகள் உயிரிழக்கலாம் என்று அந்த விமான போக்குவரத்து முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டா அமெரிக்கா முகாம்களை தாக்கினால் எங்களுடைய தாக்குதல் மிக பெரிதாக இருக்கும்னு ஈரான் நாடுக்கு அறிவிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஈரான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு உதவும் நாடுகளை, அமெரிக்காவாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், உதவும் நாடுகளை திரும்பி நாங்களும் தாக்குவோன்னு ஒரு விஷயத்தையும் அவங்க முன் வச்சிருக்காங்க. என்னத்தான் இவ்வளவு தாக்குதல் நடந்தாலும் 2 நாடுக்கு இடையிலான போர்கள் வந்தாலும் ஆனா பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் மட்டும். ஏன்னு கேட்டா இந்த தாக்குதல்னால ஏதாச்சும் ஒன்று நடந்தா மக்களின் உயிரும் போகும். அதுவும் இல்லாம மக்கள் பொருளாதார பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்வாங்க. இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான சண்டையில் பாதிக்கப்படுறது ஏன்னு கேட்டா அப்பாவி மக்கள் தான். இந்த போரானது நிக்குமான்னு இன்னும் சரியா சொல்ல தெரியல. ஏன்னு கேட்டா அவங்க ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பதிலுக்கு இவங்க தாக்குதல் நடத்தினால் நானும் தாக்குவேன் என்று தான் இந்த தாக்குதல் போய்கிட்டு இருக்கு. இனி வர அப்டேட்ஸை நான் தரேன். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக வியூ பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோவில் இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.